கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்க்கையோடும் கூட பிரதர் சொல்லிட்டாரு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் அடியன் சார்ந்திருக்கிறதான திருச்சி பட்டணத்திலேருந்து வர அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? ஓகே. இவ்வளோ வெயில்லையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கரெக்டாக நம்ம 5:30 மணிக்கு என்ன ஆயிடுறோங்க, தேவன் நமக்கு என்ன சொல்ல போறாரு, இன்றைய நாளில் தேவன் நமக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பின் வசனத்தை கேட்கறதுக்காக ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஒரு அன்பின் வாழ்த்துக்களை கூட ஏறெடுக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ போன வாரம் எடுத்த சப்ஜெக்டை பிரதர் பற்றி சொல்லிட்டாரு, சரிங்களா? மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அப்போ நம்ம இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாலும், இல்லை ஒவ்வொரு வாரமும் எதை அடிப்படையில் நம்ம இந்த சத்தியமே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, சத்தியம் 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 தான். இங்கே யாரோட சுய கருத்தையோ இல்லை ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு விஷயத்தையோ இல்லை இப்போ நடக்கக்கூடிய அரசியல் அமைப்பை பற்றி நம்ம என்ன பண்ணலைங்க, சத்தியம் சொல்லலை. அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். எந்த மனுஷராலையும் விடுதலை பண்ண முடியாது. நம்மளை விடுதலை பண்ணக்கூடியது யாருங்க? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். அவங்க தான் நம்மளை என்ன பண்ண முடியுங்க, விடுதலை பண்ண முடியும். மனுஷர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, விடுதலை எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த உலகமே எதுல நிறைஞ்சிருக்குங்க? சூப்பர், பாவத்துல நிறைஞ்சிருக்கு. காரணம் ஆசையா? ஆசைதான். அந்த ஆசை யாருக்கு வந்துச்சு? ஆரம்பத்துல சாத்தானுக்கு வந்துச்சா? முதல்ல ஏதேன் தோட்டத்துல சாத்தானுக்கு ஆசை வந்துச்சு, ஆதாமுக்கு ஆசை வந்துச்சு. இல்ல சிஸ்டர், சாத்தான் டைரக்டா வரலையே. ஆதாம் தானே ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கப்பட்டார் சாத்தானால. ஆசை தானே. ஆசை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, யாருக்கு வந்திருக்குங்க? ஆதாம் நிமித்தமா தான் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனமும் எதுக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா, பாவத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்படியாப்பட்ட நமக்கு தேவன் தெளிவான சத்தியத்தை வாரம் வாரம் கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா நம்ம டே டு டே வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாரும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம், மைண்டு டைவர்ட் ஆக வேணாம். நீங்கள் என்னைய கவனிங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தெரியலன்னா நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பதிலை நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஸ்திரீ அப்படின்னா இவங்க தான் பிரதர். உண்மையாலுமே நல்ல ஒரு கேரக்டர். ஒரு அம்மா கேரக்டராக இருந்தாலும் இவங்க தான், ஒரு மனைவி கேரக்டராக இருந்தாலும் இவங்க தான், ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஒரு மகள் கேரக்டராக இருந்தாலும் இவங்க தான். அப்படின்னா சூஸ் பண்ண எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? ரூத். ஓகே, வேற? அது எப்படி நான் எதிர்பார்க்காத ஒரு ஆன்சர் கரெக்டாக சொல்றீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். மறுபடியும் ஆன்சர் தான் சொல்லணும். நான் எதிர்பார்க்காத ஆன்சர் அதுதான். எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர் ஒன்று இருக்கு, தெரியாதவங்க சொல்லட்டும். ஒரு சில கேரக்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைபிளில் படிக்கிறப்ப நமக்கே அழுக வரும். இப்படி ஒரு தாயுள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, கரண்ட் நின்றும். ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு. நானே சொல்லிடுறேன் அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் யோசிச்சு சொல்ல வேணாம். ரெபேக்கா. சரி, ரெபேக்கால் எப்படி ஒரு மகள் குட் கேரக்டர் சொல்றீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிக்கணும். எலியேசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆபிரகாம் சொல்லி அனுப்பிச்சு விடுவார், போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறப்ப எலியேசர் போவார். ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பாங்க இந்த அம்மா. எங்க வீட்டுக்கு வாங்க, இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டக்குன்னு கேட்பாரு, பொண்ணை எங்களுக்கு கொடுக்குறீங்களா, நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்பாங்க, பொண்ணோட வாய்ஸ் உள்ள கேட்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே இன்னைக்கு இருக்க நிச்சயமே ஆகாம ஒருத்தங்களுக்கு டக்குன்னு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியுமா? பொண்ணு வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா ரெபேக்கால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் உடனே போறேன் அப்படின்பாங்க. இதெல்லாம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுவாரஸ்யமா இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு நல்ல ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. சரி, அடுத்தது வேற எங்க பாக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு பெண்மணி, நல்ல ஒரு அம்மா அப்படின்னா ஏசா யாக்கோபுக்கு அம்மாவா இருந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு குட் கேரக்டரா இருந்திருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, ஓகே. இதுல யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க? ஏசா நல்லவங்களா, யாக்கோபு நல்லவங்களா? ஏசா சொல்லுங்க. ஏசா கெட்டவரா? சரி, ஒரு அம்மா ஸ்தானத்துல நீங்க நினைச்சு பாருங்க. அம்மாக்கு ஒரு 11 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைய பலி கொடுக்கணும்னா அந்த அம்மா கொடுத்துருவாங்களா? ஏன்னா அந்த அம்மாக்கு 11 பிள்ளைங்களும் என்னதான்
தன்னோட புள்ள தான் அன்பான சகோதர சொல்ல. அதே போலதான் ஏசாவும் யாருக்கு பிடிக்கும்? ரெபேக்காலுக்கு பிடிக்கும். யாக்கோபையும் யாருக்கு பிடிக்குங்க? ரெபேக்காலுக்கு பிடிக்கும் அன்பான சகோதர சொல்ல. ஏன்னா தாயுள்ளம் கொண்ட ஒரு பெண்மணி எந்த ஒரு குழந்தையும் என்ன பண்ண மாட்டாங்கங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பிள்ளைங்களுமே முக்கியம்தான். ஆனாலும் இந்த உலகம் யாரை நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா எத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? எத்தன்னு. புதுசா வந்தவங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும். எத்தன் யார சொல்லுவாங்க? இவர் ஏமாத்திட்டாரு எத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கோபை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எத்தன்னு ஒரு பேர் இருக்கு அன்பான சகோதர சொல்லு. ஆனா ஏன் அப்படியாப்பட்ட ஒரு பேர் வாங்கினாரு? அது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் படிச்சுட்டு கடந்து போலாம் பாருங்க. ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, யாக்கோபை சிநேகித்து யாக்கோபு மேல அன்பு வச்சு ஏசாவை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏசா என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்டு அதுக்கு உண்டான தீர்க்கதரிசன வசனங்கள்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நம்ம கடந்து போலாம் பாருங்க. மல்கியா 1-2 படிச்சுட்டு. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆயினும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபு அப்படின்னா ஒரு பாடுகள் நிறைந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை. யாக்கோபு அப்படின்னா இஸ்ரேல், இன்னைக்கு இருக்கிறாங்களே இஸ்ரேல் ஜனங்கள், அவங்கதான் யாக்கோபு. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னா அது யாருக்கு இக்கட்டு காலம்? கஷ்டமான காலம். இஸ்ரேல் தேசத்துக்கு இக்கட்டான ஒரு காலம். அதை தான் அவர் சொல்றாரு. அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறார்கள். மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் நான் யார் அதிகமா நேசிக்கிறாராம்? தேவன் யாக்கோபே நேசிக்கிறாரு. ஏன் அப்புறம் தேவன் ஏசாவை வெறுக்கணும்? மல்கியால படிக்கிறோம், ஏசாவை நான் ஏன் வெறுக்கிறேன் அப்படின்னா அவனுடைய படிக்க மல்கியா 1:3. ஏசாவை நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகள் பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களில் தாவும் ஆக்கினேன். ஏன் ஆக்குறாரு அப்படி? இல்லைங்க சார், அதுக்கப்புறம் இப்ப ஏன் ஒரு 2 பேர்த்தோட கேரக்டர், ஒரு பெண் இருக்கிறாங்க, அழகான ஒரு பெண்மணி இருக்காங்க, 2 குழந்தை பிறக்குது. 2 குழந்தையும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம் தான். ஏசா யாக்கோபு. இப்ப ஏசா யாக்கோபு இருக்கிறாங்க. இப்ப யாக்கோபை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஏசாவை ஏன் இப்படி சொல்றாரு? வனாந்திரத்தில் உள்ள சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சரி, ஓகே, இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வைங்க. இப்ப நம்ம சம்பவத்துக்குள்ள போலாம். நம்ம ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21-22 வசனம். அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, இப்ப ஆபிரகாமுக்கு ஈசாக்கு சீக்கிரம் பிறந்துட்டாராம். எந்த வருஷத்துல எப்போ பிறந்தார்? ஆபிரகாம் எந்த வயசுல இருக்கிறப்ப ஈசாக்கு பிறந்தார்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 100 வயசுல இருக்கிறப்ப ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா 100 வயசுல அவர் என்ன இருப்பார்? பாருங்க, குடுகுடு தாத்தாவா? அது புதுசா பேர் சொல்றீங்க பாருங்க. குச்சி வச்சு நடக்கிற ஒருத்தருக்கு தேவன் கொடுத்த விசுவாசம் என்ன சொன்னாருங்க? தேவன், நீ வெயிட் பண்ணு, உனக்கு வயசு 100வது வயசுல என்ன பிறக்குங்க? அழகான ஒரு குழந்தை பிறக்கும். பிறந்துச்சா இல்லைங்களா? எப்படி சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆபிரகாம், சாரா. அந்த குழந்தைய எப்படி பார்த்துருப்பாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, ஓகே, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு டெஸ்ட் வச்சாரு. அப்ப என்ன பண்ணிட்டாருங்க? ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டாரு. சரி, ஈசாக்கு ஈஸியா குழந்தை பிறந்துச்சா? இல்ல. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யறாரு. ஏன் அப்படின்னா தேவன் ஆபிரகாம்கிட்ட மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாருங்க? சொல்லுங்க சார், கரெக்டா சொல்லுங்க. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்ப பெருக பண்றேன் அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னா யாரோ ஆபிரகாமோட சந்ததி தான் யாருங்க? ஈசாக்கு. இப்ப ஈசாக்கு குழந்தை பிறந்ததால சந்ததி பெருகும். அப்போ ரெபேக்காள் மலடியா இருந்தா எப்படி சந்ததி பெருகும்? படிங்க சார், இப்ப படிங்க. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். தேவன்கிட்ட மனதுருகி பிரேயர் பண்ணா தேவன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்ற வசனம் இருக்கு. அப்ப என்ன ஆயிட்டாங்க? இப்போ ரெபேக்காள் கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆகி குழந்தை அவங்க வயிற்றுல இருக்கு. 22வது வசனம் படிங்க.
அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்போது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அது வந்து அந்த அம்மா வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்க வயிற்ற குழந்தை இருக்கப்ப அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்ல, தேவன் குழந்தை கொடுக்குறாரு. இப்ப குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா வயிற்றுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு அன்பா சொல்லுவாங்களே கணவன்ட்டு, பாருங்க இப்பயே இந்த குழந்தைங்க இப்படி சண்டை போட்டுச்சுன்னா வெளியில வந்து எவ்வளவு வாழ் பண்ணும். இது வந்து ஜென்ரலா பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே. பாருங்களேன், அன்பின் பொருத்தமா ரொம்ப எப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா 25, 24 படிச்சுட்டு வசனம் இருக்கு. 25, 24 ஆதியாகமம். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2 பிள்ளைகள் என்ன ஆயிடுச்சுங்க, ரெபேக்காளுக்கு பிறந்துருச்சு. வீட்டுல எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி மட்டும் இருந்து யாருமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட வீடு ஃபுல்லா பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க இங்கிட்ட ஓடும் இங்கிட்ட, அந்த ஒரு எப்படி சொல்றது, அதோட சந்தோஷமே எப்படி இருக்கும். அந்த குழந்தைங்களை பாக்குறப்ப அவங்களுக்கு யாரோட ஞாபகம் வரும்? அந்த குழந்தைய பாக்குறப்ப அவங்களுக்கு யாரோட ஞாபகம் இருக்கும்? தேவன் என்ன பண்ணாருங்க, தேவன்ட்ட நான் மனதுருகி கேட்டேன், மலடியா இருந்த எனக்கு இன்னைக்கு 2 பிள்ளைங்களை தேவன் 2 கனிகளை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க இப்ப லீவ் விட்டுருக்குறாங்க, நீங்க தாத்தா வீட்டுக்கோ பாட்டி வீட்டுக்கோ அந்த பிள்ளைய ஒரு 10 நாள் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இதை அனுப்பிச்சு விடணும்னு நினைப்பீங்க. போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சாயங்காலமே என்ன பண்ணுங்க, வீடே என்ன எப்படி இருக்குங்க, ஏன் உள்ள இல்ல பாருங்க. 2 நாள் இல்லை அப்படின்னா போன் பண்ணி கேட்பீங்க. 1 வாரம் ஆச்சுன்னா 10 நாளா இருக்க வேணா, நீ வந்துரு. ஏன்? பிள்ளையோட அன்பு பாருங்க. அதாவது 30 வருஷமா நம்ம கூட தான் அந்த புள்ள இருக்கு. ஆனா என்ன ஆகுங்க, ஒரு நாள் கூட நம்ம என்ன பண்ண முடியலங்க, நம்மளால பிரிய முடியல. அன்பான சகோதரர், இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ரெபேக்காளுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. அதுல ஒரு பையன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா சிவந்த நிறமுள்ள சிறந்த, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஒரு உடம்பே எப்படி இருக்கு அப்படின்னா செக்க செவேன்னு இருக்கு ஒரு குழந்தை. அவருடைய ரோமங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அங்கி போர்த்துனா எப்படி இருக்கும் அது போல ஒரு ரோமம் நிறைந்த பையனா இருக்கிறான். அந்த பையனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஏசா. ஒரு பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நல்லா சிகப்பா இருக்கிறான். அவனுடைய ரோமங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு போர்வை, அந்த கம்பளி போர்வை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெரியானோன்னு வயசாக அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பிள்ளைகள் பெரிதான போது ஏசா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா. இப்பதான் வந்து நிறைய வேலை இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடுறது, சாப்பிட்றது, கிடைக்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. படிங்க 25, 27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் மனசஞ்சாரியுமாய் இருந்தான். இப்ப ரெபேக்காளுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்துச்சு? 2 பிள்ளைங்களோட பேரு ஏசா, யாக்கோபு. இப்ப ஏசா எப்படி இருக்கிறாரு? அவருடைய ரோமங்கள் நிறைந்த ஒரு பிள்ளையா இருக்கிறாரு, ரொம்ப சகப்பா இருக்கிறாரு. அவரோட வேலை என்ன? வேட்டையாடுறதுதான் ஏசாவோட வேலை. சரி, ஓகே. அடுத்ததுதான் இப்ப யார் வராரு அப்படின்னா, யார் வராரு ஹீரோ என்ட்ரி ஆகிறார். அவர் தான் யார் அப்படின்னா ஆதியாகமம் 25, 26 படிங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். எப்படி இருக்கு பாருங்க, குழந்தையே எப்படி வருதுன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா பைபிள்ல 25, 26 ஆதியாகமத்துல படிக்கிறோம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு எப்படி வராரு. இப்போ குழந்தை இப்ப டாக்டர் எடுக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப மிராக்கிள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதலாவது இருக்கக்கூடிய பையனோட காலை 2வது பையன் எப்படி இருக்காரு, இருக்க பிடிச்சிட்டு வராரு. எப்படி இருக்கும் பாருங்க இந்த விஷயம். நம்ம இதெல்லாம் நம்ம இதுல பார்த்துருப்போம். ஆனா பாருங்க வேதாகமத்துல எவ்வளவு அழகா ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்களேன். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாக்கு குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். வரப்பே எப்படி வராரு பாருங்க, யாரை பிடிச்சி இழுத்துட்டு வராருங்க, சகோதரனோட காலை பிடிச்சி இழுத்துட்டு தான் யார் வராருங்க, யாக்கோபு வராரு. இவர்களை அவள் பெற்றோ பொழுது ஈசாக்குக்கு 60 வயதா இருந்துச்சு. 60 வயசுலதான் இந்த 2 ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது. அன்பான சகோதரர்களே, சரி ஏசாவை பார்த்தோம் இல்லையா. ஏசா வந்து வேட்டையாடுறதுலாம் வல்லவரா இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப யாக்கோபு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கிறாரு. குணசாலினா கூடாரவாசினா இல்லையே, குணசாலி கூடாரவாசி அப்படின்னா கேரக்டர். ஏசா மாதிரி இல்லாம நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
இப்போ காட்டிலேயே இருக்கிறாங்கல்ல, வேட்டையாடினா உடனே வேட்டையாடிட்டுலாம் வர முடியாது. என்ன அனிமல் கிடைச்சாலும் திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு நாள் ஆகும். இப்போ காடு மலை எல்லாமே இவங்க அலையணும். அவங்க கால்கள் கைகள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முரடா இருக்கும், ரகுடா இருப்பாங்க ஆளே. அது வந்து ஏசா மாதிரி இருக்கிறவங்க. ஆனா யாக்கோபு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே அன்பா அப்படியே இருக்கிறார், பக்கத்திலே தான் இருக்கிறார், அவங்க விட்டு போகவே இல்லை. நல்ல முறை எப்படி இருக்கிறார் அப்படின்னா குணசாலியாகவும் யாக்கோபு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 25-28 படிக்க ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதும் ஈசாக்குடைய வாய்க்கு ருசியா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். நீங்களே சொல்லுங்களேன், இப்ப 2 பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவன் அவங்க அப்பா மாதிரியங்க, சின்னவன் என்ன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா, இப்போ ஏசா பெரிய அண்ணனா யாக்கோபு அண்ணன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவர் தானே வந்திருக்காரு. இப்ப ஏசா அண்ணன். ஏசாவை யாருக்கு பிடிக்குமா? ஈசாக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு வேட்டையாடி நல்ல பதார்த்தங்களை கொண்டுட்டு வந்து ஈசாக்கு கொடுப்பாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஈசாக்கு பிடிக்குது. ஆனா யாக்கோபு யாருக்கு பிடிக்குதான்? அவருடைய அம்மாவுக்கு பிடிக்குது. ஏன் அப்படின்னா வீட்டுல சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப கேரிங்க, அப்பாவுக்கு ரொம்ப கேரிங்க. எப்பயுமே வந்து ஹோம்லி கேரா இருப்பாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க. அந்த கேரக்டர் வந்து யார் இருக்காரு அப்படின்னா யாக்கோபு இருக்காரு. அன்பான சகோதர சகோதரி, சரிங்களா? இது ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் நம்ம பாடத்தோட தலைப்பு என்ன பார்த்தோம்? சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள நம்ம வந்துடும். ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். சொத்து பங்கு அப்படின்னு சொல்றதை விட நீங்க அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம 3ஆ பிரிச்சீங்க அப்படின்னா டீட்டெயிலா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சேஷ்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல், புத்திர அப்படின்னா முதல் மகனுக்கு, பாகம் அப்படின்னா சொத்து, முதல் மகனுக்கு சேர வேண்டிய சொத்து. அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பாவுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க இருக்காங்க. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்துக்கு ரொம்ப கோரே இதுதான். நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ உங்களுடைய ஃபேமிலியை நீங்க நினைச்சுக்கோங்க, அப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அப்பா ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, 3 பசங்க இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுல ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை பங்கா போடுவாங்க? கரெக்டா சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? 3 பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. ஆனா இது இப்போதைக்கு நடைமுறையில இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். பைபிள்ல இருக்கிறபடி நீங்க சொல்லணும். எத்தனை பங்கா போடுவாங்களா? அங்க பாருங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா பங்கு 4 பங்கு போடுறாங்க. ஏன்? பிரதர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு கொடுப்பாங்க. சூப்பர் பிரதர். மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா கடைசி காலத்துல அப்பா இறந்துட்டா அந்த அம்மாவை யார் அப்பா மாதிரி இவ்வளவு பேணி கேட்கணும் அப்படின்னு பாத்தோம்னா முதல் பையன். ஏன்னா முதல் பையனுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்கு. அன்பான சகோதர சொல்ல, அதனாலதான் என்னன்னா 2 பங்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. சூப்பர் பிரதர், நல்லா பதில் சொன்னீங்க. அப்போ 2 மகன்களுக்கு 2 பங்கு. ஆனா முதல் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவருக்கு என்னன்னா 2 பங்கு கொடுக்குறாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது இன்னைக்கு நடைமுறையில இருக்கா அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா இல்ல. இன்னைக்கு வந்து என்னன்னா நிறைய காம்படிஷன், ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பைபிள்ல இருக்கு. பைபிள்ல என்ன அப்படின்னா 3 மகன்கள், ஆனா வந்து பங்கு எத்தனை பங்குங்க? 4 பங்கு. காரணம் என்ன அப்படின்னா முதல் பையனுக்கு எத்தனை பங்கு போய் சேரணும்? 2 பங்கு. ஏன்? அப்பா அம்மா கேரிங் எடுத்து பாத்துக்கணும். ஏன்னா அவரோட குடும்பத்தையும் பாத்துக்கணும், யாரையும் பாத்துக்கணும்? அப்பா அம்மாவுக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க யாரை பாக்குறீங்க? அப்பா தனியா இருப்பாங்க, 4 பிள்ளைங்களுமே தனியா இருப்பாங்க. இன்னைக்கு கால சூழ்நிலை மாறிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இப்படியே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு ரெக்கார்டு வேணும்ல. நம்ம எங்க போய் தேடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாகமத்துல இருக்கு பாருங்க. உபாகமம் 15 மற்றும் 16 படிங்க. 2 மனைவியுடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவளுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில், முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரன் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆசையை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த முதல் பேரானவளுக்கு சேஷ்ட புத்திரத்தை சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. நல்லா நீங்க நினைச்சுக்கணும். சூப்பரா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து டே டு லைஃப்ல நம்ம பாக்குறோம். ஒரு கணவனுக்கு வந்து 2 மனைவி இருக்கிறாங்க. முதல் மனைவி 2வது மனைவி இருக்கிறாங்க. முதல் மனைவி கூட வாழ்ந்துட்டாரு, லைஃப் நல்லா இல்ல. 2வது மனைவி மேரேஜ் பண்றாரு. முதல் மனைவிக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஒரு பையன் மட்டும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனா அதுக்கு அந்த சொத்துக்கெல்லாம் அங்கீகாரம் யாருக்கு கொடுக்கணுங்க? முதல் ஒருவேளை நான் விருப்பப்பட்டேன், 2வது மனைவி மேரேஜ் பண்ணிட்டேன், அதுக்கும் பையன் இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும், ஆனா முதல் மனைவிக்கு பிறந்த முதல் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் 2 மடங்கு சொத்தை கொடுக்கணும் அன்பான சகோதரர். அது இன்னமும் ரூல்ஸ்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம நீதிமன்றத்துல இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா, செக்ஷன் போட்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த செக்ஷன்லாம் எங்க இருக்குங்க? பைபிள்ல என்னைக்கோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, தேவன் வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்க. உபாகமம் 21:17 படி. வெறுக்கப்பட்டவர்களிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை பங்கு கொடுக்கணுமா? அவர் என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா, எனக்கு 4 பசங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 1 பையன், 2வது ஒய்ஃபுக்கு 3 பையன் இருக்காங்க, அப்ப 4 பங்கா நான் பிரிச்சுறேன்னு அவர் என்ன பண்ண முடியாதுங்க? பண்ண முடியாது. பைபிள்ல ரெக்கார்டு என்ன பண்ணப்படுறதுன்னா, 2 பங்கு முதல் பையனுக்கு கொடுக்கணும். அவன் தன் தகப்பனுடைய முதல் பலன். சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. இப்ப தெரியுதுங்களா? சேஷ்ட புத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல் பையனுக்கு சேரக்கூடிய சொத்து, முதல் பையனுக்கு போகக்கூடிய பங்கு, அவங்களுக்கு சேரக்கூடிய பாகம், அதுதான் நம்ம சேஷ்ட புத்திர பாகம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க சொல்லுங்களேன், இப்ப நம்ம 2 கேரக்டர் குறிச்சு படிச்சுட்டு இருக்கிறோம், ஏசா யாக்கோபு. இதுல யார் அண்ணன்? அப்ப பங்கு யாருக்கு அதிகமா போகும்? ஈசாக்கு கொடுத்திருப்பாரா? ஈசாக்கு புரிஞ்சுக்கிட்டாரா? இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஈசாக்கு எதுக்குங்க அவர்கிட்ட புரிஞ்சுக்கிறாரு? சரி, ஓகே, நம்ம அடுத்ததுக்குள்ள போயிடலாம் பாருங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நான் அப்படியே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், யாருக்கு 2 பங்கு கொடுக்கணும்? முதல் பையனுக்கு தானே, ரூல்ஸ் படி முதல் பையனுக்கு தான் 2 பங்கு கொடுக்கணும், கரெக்டா? அதுல மாற்றம் இல்லை. இப்ப என்னன்னா, ஏசா என்னவா இருந்தாரு? வேட்டையாடுறவர். ஆமா, வேட்டையாடுறவர். ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னா, ஏசா எங்க போறாரு அப்படின்னா, காட்டுக்கு வேட்டையாட போறாரு. எல்லா டைமுமே வேட்டையாடிட முடியுமா அனிமல்ஸ்? முடியாது. அதே போலதான் வேட்டையாடாம ரொம்ப சோர்ந்து ரொம்ப டயர்டா வரப்பதான் ஒரு சம்பவம், முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, அவர் டயர்டா வரப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோபு இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்னன்னா நல்லா அழகா கூழ் கிண்டிட்டு இருக்கிறாரு. கூழ் அப்படின்னா ரொம்ப வாசமா வர கூழை கிண்டிட்டு இருக்கிறாரு. அப்ப ஏசா என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம படிக்கணும். 25வது அதிகாரம் 29 மற்றும் 30 வசனம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கழித்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ஏசாக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஏதோம் சொல்றாங்க. இங்க நல்லா நம்ம கூர்ந்து கவனிக்கிறது என்னன்னா, ஏசா வேட்டையாட போயிட்டு ரொம்ப டயர்டா ஏன்னா ஒருவேளை வேட்டையாடினா அங்கேயே சாப்பிட்டுருப்பாரு இல்லையா, அவர் ரொம்ப டயர்டா வரப்பதான் யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, கூழ் கிண்டிட்டு இருக்கிறாரு. கூழே பாருங்களேன், சிவப்பான கூழ், நல்லா வாசமா வர மாதிரி கூழ் கிண்டிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த கூழை பார்த்தோன்னே ஏசாக்கு என்ன வரும்? சாப்பிடணும் வரும். அவரால் தாங்க முடியல. ஏன்னா அவர்லாம் எப்படி சொல்றது, ஏற்கனவே சொன்னேன், அவர் கொஞ்சம் ரகடான ஆளு. காடு மாடுகள்லாம் நடக்கக்கூடியவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடியவங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தா நமக்கே என்ன வருங்க, வீட்டுக்கு வந்தோட நல்லா பசி எடுக்கும் இல்லையா. இன்னைக்கு அவருக்கு பசி தாங்கல. அப்பதான் அவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சோண்டு தாயேன் அப்படின்னு கேட்கிறாரு. யாக்கோபு என்ன பண்ணிருப்பாரு? இல்ல நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்ல அண்ணன் நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பாரா? சொல்லுங்க, நீங்க தப்பானாலும் பரவாயில்ல, எஸ் ஆர் நோ, 2 கேள்விதான். தருவாரா தரமாட்டாரா? நோ. எல்லாத்தோட பதில் நோவா? ஆனா பாருங்க, யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ஒரு விஷயத்த மைண்ட்ல வைக்கிறாரு, உன் சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா என்னங்க? 2 பங்கு. எங்க வந்தாரு பாத்தீங்களா, ஒரு கூழுக்காக 2 பங்கு நீ எனக்கு தரியா? அதாவது என்னன்னா சொத்து. இப்ப கேக்குறாரு பாருங்க, படிங்க. அப்போது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இங்கே எனக்கு விட்டு போடு என்றான். சரி, இப்ப சேஷ்டபுத்திர பாகம் 2 பாகம். ஒண்ணு அவருக்கு வர வேண்டிய பாகம், இன்னொன்னு அப்பா அம்மாவை கேரிங் பண்ணக்கூடிய ஒரு பாகம். அப்படி வச்சுக்கோங்க. நீங்க சொத்து நம்ம நினைச்சுக்க வேணாம். ஏன்னா பணத்துக்காக யாக்கோபு என்ன பண்ண மாட்டாங்க, ஆசைப்படாத மனுஷன் இல்லையா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 2 பங்கு எனக்கு தெரியா அப்படின்னு கேட்ட உடனே படிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். பாருங்க, இப்போ ஒரு பசியினால மிகப்பெரிய ஒரு பாகத்தை யார் இழந்துடுறாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இதோ நான் சாக போறேனே. அவரால் என்ன பண்ண முடியலங்க, ஆக்சுவலா பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சேஷ்டபுத்திர பாகம் பெருசா, நான் சாப்பிடாம நான் சாக போறேனே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் யாக்கோபு சொல்றாரு, சரி ரைட், ஆனா நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஆணையிட்டு கொடு.
வாய் வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அந்த சிவப்பான கூழுக்காக 2 பங்கு அம்மா அப்பாவையும் கேரிங் பண்ணணும், அவருக்கு வரக்கூடிய பங்கை இப்ப என்ன பண்ணிட்டாருங்க ஏசா, யாக்கோபுக்கு விற்று போடுறாரு. அன்பான சகோதர சகோதரர்களே, அதுக்கப்புறம் படிங்க சார் 25, 24, 25 மற்றும் 34 வருஷம். அப்போது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பைத்தங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்ப ஏசா என்ன பண்ணிட்டாருங்க, அலட்சியம் பண்ணிட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன சார் அதுதான் சார், அதுதான் டெஸ்ட் சார். நீங்க நினைச்சு பார்க்கணும். 100வது வயசுல ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அதே குழந்தை நீ பலியிடு அப்படின்னு சொல்றப்ப ஆபிரகாம் கூட்டிட்டு போறாரு. அதுதான் விசுவாசம். அன்பான சகோதர சகோதரிகளே, வேட்டையாட போறாரு, வேட்டையாட முடியல, பசியில வீட்டுக்கு வராரு. ஒரு 5 நிமிஷம் இருந்தா சாப்பிட்டுருக்கலாமே. இப்போ சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்டு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? அவர் பாருங்க, சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டாரு. பாருங்க எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப தெரியுதுங்களா, ரெபெக்காள் ஏன் பாப்பா பின்னாடி பார்ப்போம். ரெபெக்காள் எப்படிலாம் அவங்களுடைய மைண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அன்பா. இப்போ சேஷ்டபுத்திர பாகம் யாரோட கையில இல்ல, இப்ப யாருக்கு போயிடுச்சுங்க, யாக்கோபுக்கு போயிடுச்சு. சரி, ஓகே. இப்படியே என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறோம்னா, பிள்ளைங்க நல்லா வளர்ந்துடுறாங்க, பெருசா ஆயிடுறாங்க. பெருசானதுக்கு அப்புறம் இப்ப ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு. பொதுவா ஒரு 60-70 வயசுக்கு மேல ஆயிட்டா நம்மளுடைய உடம்புல அதிகமா பாதிக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் எது? கண்ணு. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணு வந்து மங்களா தெரியும். இன்னும் 60, 70, 80, 100 ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகும்? கண்ணு சுத்தமா, அதாவது வந்து எப்படின்னா ரொம்ப தெரியவே தெரியாது. காதுமே எப்படி இருக்காதுங்க, அதிகமா கேட்காது. அன்பான சகோதர சகோதரர்களே, அதே போலதான் இப்ப ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வயதாயிடுறாரு. படிங்க சிஸ்டர். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, வயசாயிடுச்சு, ஏன் வந்து ஈசாக்கு வந்து ஏசாவை கூப்பிடணும்? கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு எப்பயும் முன்னாடியே படிச்சோம் இல்லையா, ஏசா தான் யாருக்கு விருப்பமான பிள்ளை, சமைச்சு போடுவாரு, நல்ல பையன். ஃபர்ஸ்ட் பையனை வந்து எப்பயுமே யாருக்கு பிடிக்கும்? ஈசாக்கு பிடிக்கும். அப்பதான் வந்து என் மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. படிச்சுட்டு என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஏன்னா அவருடைய ரோமங்கள் நிறைந்த அந்த மனுஷன் ஈசா அழகான சிவப்பா இருப்பாரு. அவரை பார்த்து ஈசாக்கு சொல்றாரு, இல்லையே, ஏன்னா ரொம்ப பிடிச்ச பிள்ளை இல்லையா, அவங்கள்ட்ட மாஸ்டர் இதெல்லாமே பேசுவாங்கல்ல. அப்புறம் இறந்து போயிடுவோம் அப்படின்றது யாருக்கு தெரிய வருதுங்க? ஈசாக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படியா இருந்தாலும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு ஈசாக்கை பார்த்து சொல்றாரு. நான் முதிர் வயதாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் நடக்க முடியலப்பா, நீங்க பேசுறதா என்னால கேட்க முடியல, ஆனா எனக்காக நீ ஒன்று பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அப்பா கேட்கிறப்ப பையன் இல்லப்பா என்னால முடியாதுன்னு சொல்லுவாரா? என்னதான் இருந்தாலும் அப்பா முக்கியம் இல்லையா? ஏசா என்ன சொல்றாருன்னா, ஏசாட்ட சொல்றாரு பாருங்க ஈசாக்கு. படிங்க சிஸ்டர். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் நம்பாத துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. இப்ப என்ன சொல்றாரு ஈசாக்கு? என்ன சொல்றாரு பாருங்க, வயசாயிட்டாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுதான் இல்ல சிஸ்டர், கேர்ன்றதை விட பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. நீங்க போய் எனக்கு செஞ்சு எடுத்துட்டு வா. பிள்ளைய பாதுகாக்கிறது வேற, பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. இப்ப அந்த பையன் இல்லப்பா வயசாகி போச்சு, இப்ப இங்க டேஸ்டா சாப்பிடணுமா அப்படின்னு அவர் கேட்கல. அப்பா உங்களுக்கே வயதாயிடுச்சு, இன்னும் ஏன் நீங்க சாப்பிட வேண்டும் அப்படி அவசரம் இருக்கு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு, அவரே சொல்றாரு பாருங்க, வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு காட்டுக்கு போய் வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து, ஒருவேளை ஒரு மான் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் மான்லாம் அடிக்க முடியாது. ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மான் கறி தான் சாப்பிட்டு ஒரு டேஸ்டான ஒரு அனிமல்ஸை அடிச்சு அவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, நான் மரணம் அடைவதற்கு முன்னே என் ஆத்துமாவுக்காக நீ எடுத்துட்டு வா, நான் உன்னை வந்து என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், இதை நீ என்கிட்ட கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெட் எண்ட்ல சாக போற அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு. இப்ப ஏசா வந்து இல்லப்பா நான் போல அப்படின்னு சொல்லுவாரா? அப்ப நான் உடனே போறேன் அப்படின்ட்டு போவார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா வந்து என்கிட்ட என் மேல நம்பிக்கை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த ஒரு அனிமலே கிடைக்காம இருந்தாலும் கூட இன்னும் 2 நாள் என்ன பண்ணுவாருங்க, அழைச்சி திரிச்சு ஏதோ ஒன்று அடிச்சு சூப்பரா சமைச்சு எடுத்துட்டு வருவாரா? எடுத்துட்டு வர மாட்டாரா? இதெல்லாமே ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. இப்பதான் சீன்ல இந்த ஒரு விஷயத்துல
ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. அன்பான சகோதரர்களே, யாரா இருப்பாங்க? அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா காது கொடுத்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க எப்படி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, படிங்க சிஸ்டர், ஆதியாகமம் 27:5. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக் கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அம்மா என்ன பண்றாங்கன்னா, அப்பா இவ்வளவு சீரியஸா சொல்றாரு பையனை பார்த்து, ஏசா நீ வில்லாம்பெல்லாம் எடுத்துட்டு வனத்துக்கு போய் வேட்டையாடி வாப்பா அப்படின்னு சொல்ற விஷயத்த, ஏன்னா இவங்க கிச்சன்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்பா என்ன அப்படின்னா, ஏசான்னு கூப்பிட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆர்வமா ஏதோ சொல்ல போறாரு. ஏன்னா வயசாயிடுச்சுல ஈசாக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி நல்ல பதார்த்தங்களா சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஏசா எங்க போறாருங்க, வேட்டையாட வனத்துக்கு போறாங்க. இப்பதான் ரெபெக்காள் ஒரு விஷயம் பண்றாங்க. அன்பான சகோதரர்களே, என்ன பண்ணிருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? ஏன் இப்ப ஈசாக்கு ஏசா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா என்ன? இல்லையே, நான் அப்பயே ஒரு கேள்வி கேட்டேன். அம்மாக்கு 2 பிள்ளைங்களும் முக்கியம் தானே. 10 பிள்ளைங்க இருந்தாலும் அம்மா 10 பிள்ளைங்களும் மிஸ் பண்ணிடுவாங்களா? எல்லா பிள்ளைங்க மேலேயும் ஈக்குவலா தானே பாசம் காட்டுவாங்க. சரிங்க சார், கூடயே அம்மாக்கு கேரிங் எடுத்ததுனால யாக்கோபை பிடிக்குமா? சரி, ஓகே. இப்ப யாக்கோபிட்ட கூப்பிட்டு ரெபெக்காள் சொல்றாங்க, இங்க பாரு, அப்பா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா, ஏசாட்டா பேசிட்டாரு. ஏசா எங்க போறாரு அப்படின்னா, வனத்துக்கு போய் வேட்டையாட போறாரு. ஆனா நீ நல்லா நான் சொல்றது நல்லா கேளு அப்படின்னு சொல்றாங்க. படிங்க சார். ஆகையால் என் மகனே, என் சொல்லி கேட்டு நான் உனக்கு கற்பிக்கும்படி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். இல்ல ஒரு சிஸ்டர், இப்போ கணவனுக்கு நல்லா எப்படிலாம் குழம்பு வச்சா பிடிக்கும், எப்படிலாம் வறுத்தா பிடிக்கும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்படி டேஸ்டா பண்ணா நல்லா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும் இல்லையா? இப்ப அதெல்லாம் ரெபெக்காள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டுட்டு வா. நான் அதை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வேட்டையாடுறதுக்கு எங்க போயிட்டாரு. உங்களுக்கே பாவமா இல்லையா? சொல்லுங்க, பாவமா இருக்கு இல்லையா? இப்பதான் நீங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஏசா மேலாம் பாவப்பட வேணாம். அவர் என்ன பண்ணுவாரு பின்னாடி பார்க்கலாம். 10வது வசனம் படிங்க மிஸ்டர். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால். யாக்கோபிட்ட ஈசாக்கு பேசவே கிடையாது. ஆனா ஈசாக்கு யார்கிட்ட பேசினாங்க? ஏசாட்ட பேசினாரு. கேட்ட விஷயத்த ரெபெக்காள் யார்கிட்ட கன்வே பண்றாங்க? யாக்கோபிட்ட பண்றாங்க. இவ்வளவு அழகா சொல்றாங்க, உன் தகப்பன் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும். கொண்டுட்டு போகணும். யார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போய் கொடுக்கணும். ஒருவேளை அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, நீங்க எடுத்துக்கோங்க. 2 கல்யாணம் வந்திருக்கு உங்களுக்கு. கல்யாண பத்திரிக்கை வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு கல்யாணத்துல நல்லா நான்வெஜ் சாப்பிட்டீங்க, அடுத்த கல்யாணத்துலயும் நான்வெஜ் இருக்கு. அரை மணி நேரத்துல உங்களால சாப்பிட முடியுமா? ஒரு தண்ணி கூட உங்களால குடிக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லா நீங்க சாப்பிட்டுருவீங்க. அதே போலதான் இப்ப ஈசாக்கு ஒரு வாட்டி ஃபுல்லா சாப்பிட்டாருன்னா அடுத்தது என்ன பண்ண முடியாதுங்க, அவரால சாப்பிட முடியாது. அன்பான சகோதர இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு அவருடைய தாய் ரெபெக்காள் சொல்றாங்க, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். என் சொல்லி மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்து கொண்டு வா என்றாள். இப்போ சரி, அம்மா வந்து யாக்கோபிட்ட சொல்லிட்டாங்க. உடனே யாக்கோபு போய் 2 வெள்ளாட்டு குட்டியை போய் வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஏன்னா அவருக்கு நிறைய டவுட் இருக்கும்ல. ஏன் அப்படின்னா, சிவந்த மேனி, ரோமங்கள் நிறைஞ்சிருக்கும். அதாவது போர்வை போல அவருக்கு வந்து என்ன இருக்குங்க, முடிகள் இருக்கும். அப்ப அவருக்கு ஏசாக்கு இருக்கும். இப்ப யாக்கோபு என்ன சொல்லுவாரு, அம்மா ஒருவேளை அப்பா என்னை தொட்டு பார்த்துட்டு என் மேல வந்து அந்த முடிகள்லாம் இல்லை அப்படின்னா அவர் ஆசீர்வாதத்துக்கு பதிலா என்ன கொடுத்துருவாருங்க, சாபத்தை கொடுத்துட்டாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதுதான் அம்மா சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க பாருங்க, என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். பாருங்க, அந்த புள்ள மேல அந்த அம்மாக்கு எவ்வளவு பாசம் பாருங்க. அப்பா வந்து ஒரு வேளை உன்னை வந்து ஏதாவது சொல்லிட்டா கூட அது யார் மேல வரட்டுமா? என் மேல வரட்டும். என் சொல்லை மாத்திரம் நீ கேளு, நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னா, படிங்க மிஸ்டர், அடுத்த வசனம். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே என்றான். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரெபெக்காள் சொன்னது பாதி இவங்க போய் நீங்க சொல்லுங்களேன்,
வேட்டையாடிட்டு வர்றது ரொம்ப ஈஸியா, ரோட்டு கடையில போய் 2 ஆடு வாங்கிட்டு வரது ஈஸியா? டக்குன்னு போய் சந்தையில போய் 2 ஆடை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே ரெபேக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈசாக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்டா பண்ணிட்டாங்க. பண்ணி இப்ப யாரோட கையில கொடுக்குறாங்க? இப்ப யாக்கோபு வந்து எப்படி அவரை வந்து சொல்லணும்? அங்க போய் ஈசா கிட்ட ஏசா மாதிரியே சொல்லணும். இதுதான் ரொம்ப ரொம்ப டெஸ்ட். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு. அவர் சொல்றாரு பாருங்க. அவங்க இப்ப யாக்கோபு வந்திருக்கிறாரு. யார போல வந்திருக்கிறாரு? ஏசா மாதிரி வந்துட்டு ஈசா கிட்ட வந்துட்டாரு. வந்துட்டு என் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க கேளுங்களேன், நல்லா நீங்க பாருங்க. பிள்ளையோட பேச்சு அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? 2 ட்வின்ஸ் பிள்ளை ஒரே மாதிரி இருந்தாலும் முதல் பையன் பேசுறானா 2வது பையன் பேசுறானா அப்பாவால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்ணு தான் சிதலடைஞ்சிருக்கு. நீங்க பின்னாடி வசனம் படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈசாக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரோமங்கள் வேணா ஏசா மாதிரி இருக்கலாம், ஆனா குரல் யார மாதிரி இருக்கு? கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தீங்களா? அதுதான் ஈசாக்கு அன்பான சகோதர சகோதரி. அவர் பாருங்க, அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாரு அப்படின்னா யாக்கோபு கூப்பிடுறாரு. அதற்கு அவன் இதோ இருக்கிறேன். ஈசாக்கு சொல்றாரு, நான் இருக்கிறேன், நீ யார் அப்படின்னு கேட்கிறார். எடுத்த உடனே கேட்கிற, நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. படிங்க சார். அப்போது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. என்ன சொல்றாருங்க? நான் மூத்த மகனாகி ஏசா வந்திருக்கிறேன்ப்பா. நீங்க கேட்டீங்கல்ல, வாய்க்கு நல்ல ருசியான பதார்த்தங்களை வேட்டையாடிட்டு வர சொன்னீங்கல்ல, நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, படிங்க. நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். பாருங்க, எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு பாத்திரத்துல வச்சு அப்பாவை தூக்கி வச்சு உட்கார வச்சு, அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னா அவர் டக்குன்னு சாப்பிடுவாரா? அவரு கண்ணு சிதறடைஞ்சிருச்சு, கண்ணு தெரியல. சவுண்டு வந்து ஆனா இது வந்து யாக்கோபோட சவுண்டு மாதிரி இருக்கு, ஆனா ஏசான்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாரு. சரி, அவரு கேட்பார் இல்லையா, என்ன இப்ப நீ இப்பதானே நான் சொன்னேன், அதுங்களையும் எப்படி ரெடியாச்சா அப்படின்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? உங்களுக்கே டவுட் வருமா வராதா? இப்போ நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட ஏதோ ஜாமான் வாங்கிட்டு வர சொல்றீங்க, நீங்க சொன்ன 2 நிமிஷத்துல வந்துட்டீங்கன்னா எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா வந்தீங்க நம்மளே கேட்போம் இல்லையா? இப்போ அதே போலதான் என்னாச்சு அப்படின்னா, வேட்டையாடிட்டு வந்துட்டாரு. வேட்டையாடிட்டு வரல, வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து பதார்த்தங்களை செஞ்சுட்டாரு. இப்ப ஈசாக்கு சாப்பிட போறாரு. சாப்பிட போறப்ப கேட்கிறாரு, எப்படி இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ஈசாக்கு கேட்டதுக்கு யாக்கோபு சொன்ன பதில் தான் ரொம்ப 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 ஹைலைட்டான பதில். என்ன சொல்லியிருப்பாரு? சூப்பர் ஸ்டார். அதுதான் ஏன் அப்படின்னா, உன்னுடைய தேவன் தான் வாய்க்க பண்ணாரு அப்படின்னு. ஏன்னா தேவனுக்கு மீறி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்போதைக்கு அப்படியே யாரு சரண்டர் ஆயிராரு அப்படின்னு பாத்தோம்னா ஈசாக்கு சரண்டர் ஆயிர. படிங்க சார். அப்போது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி ஆகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப மான் கூட எடுத்துக்கோங்க. மான்னா சீக்கிரம் பிடிச்சிட முடியுமா? மான்லாம் தொட்ட உடனே பறந்து ஓடிடும், வேட்டையாடவே முடியாது. நீங்க அம்பு விடுற வேகத்துல கூட மான் மிஸ் ஆயிடும். அப்படியே போட்ட ஒரு அனிமல்ஸை அடிச்சுட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன விலங்குன்னு போடல, இப்ப மான் கூட நீங்க வச்சுக்கோங்களேன். அதை அவர் பார்த்திருக்கிறார். ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு எவ்வளவு சீக்கிரமாய் அகப்பட்டது அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவருடைய பதில் சொல்றாரு பாருங்க, உம்முடைய தேவனாகிய, என்னுடைய தேவன் சொல்லல அவரு. யார் சொல்றாரு? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். ஃபுல்லா சரண்டர் ஆயிடுவார். யாருங்க? ஈசாக்கு. நம்ம எப்பயுமே ஜெபம் பண்றப்பையும் சரி, நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி சொல்லுவோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. பாருங்க, இப்ப ஈசாக்கு யாக்கோபுக்கு தான் கான்வெர்சேஷன் நடக்குது. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, அப்பயுமே அவருக்கு டவுட் இருக்கு. சரி, தேவன் வாய்க்க பண்ணிட்டாரு, அடுத்தது அவர் என்ன டெஸ்ட் பண்ணுவாரு? என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அதெல்லாம் ஓகே, பக்கத்துல வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மருவி கொடுக்குறப்ப, ஆல்ரெடி ரெபேக்கால என்ன பண்ணிருக்கிறாங்க, தோல் துணியை மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா, அவன் கிட்ட போய் அவனுக்கு முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, அப்ப கூட பாருங்க ஈஸியா நம்பல, மோந்து பார்த்திருக்கிறாரு, இது வயல்வெளி வாசமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாருங்க, நம்பிட்டாரு. அப்ப ரெபேக்கால் இவ்வளவு தந்திரமா செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. நம்ம ரெபேக்கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவன் உனக்கு அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஈசாக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா வேட்டையாடிட்டு வந்துட்டாரு ஏசான்னு நினைச்சிட்டு இப்ப என்ன பண்றாருங்க, யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. படிங்க 28.
தேவன் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தல்வாராக. ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, ரொம்ப திருப்தி ஆயிட்டாரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. இதை யார் பார்த்துட்டு இருப்பாங்க? ரெபெக்கால் பார்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளை எப்படி பார்த்துருப்பாங்க? அப்பா எங்க வீட்டுக்காரு இன்னும் கொஞ்சம் நாள்ல இறக்க போறாரு, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டாங்க? புள்ள வாங்கிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. இப்பதான் யார் வர அப்படின்னா வேட்டையாடிட்டு வர ஒருத்தர், ரொம்ப களைப்பா வர. பாருங்க ஆதியாகமம் 27:33. அப்போது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏசா வேட்டையாடணும், வேட்டையாடினதை சமைக்கணும், சமைச்சு எடுத்துட்டு வரணும். லேட் ஆயிடுச்சு. இங்க ஆல்ரெடி யார் சாப்பிட்டுட்டாருங்க? ஈசாக்கு அவர் பதார்த்தங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டாரு. இப்பதான் ஈசாக்கு என்னன்னா நடுங்கிட்டாரு. ஈசாக்கே பாருங்க மிகவும் பிரமித்து நடுங்கி. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு பையனோட ஸ்மெல்ல தெரியும் இல்லையா? ஸ்மெல்லு எல்லாமே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு தொட்டோன்னா. அப்ப வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. நீ வருவதற்கு முன்னாடி அவன் எல்லாவற்றிலும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் புசித்து அவனை ஆசீர்வதிச்சிட்டேன். ஃபுல்லா சாப்பிட்டுட்டாரு, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டாரு, மனம் நிறைய அவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்பான சகோதரி பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில காட்டுக்கு போய் வேட்டையாடி வந்துட்டாலும் ஆசீர்வாதம் யார் வாங்கிட்டா? யாக்கோபு வாங்கிட்டாரு. பாருங்க, படிங்க ஆதியாகமம் 27:39. அப்போது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதி உத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலும் இருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும், நீ பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துல இருப்ப. ஆனா யாக்கோபு மேலான ஆசீர்வாதம், கடற்கரை மணல் வானத்து நட்சத்திரங்கள் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் பாத்தீங்களா? அது அப்படியே வருது பாருங்க. ஆபிரகாம் அது யாருக்கு கொடுத்தாருங்க? தேவன் ஈசாக்கு கொடுத்தாரு. இப்ப யாக்கோபுக்குமே கொடுக்குறாரு. கடற்கரை மணல் வானத்து நட்சத்திரம், இது ரெண்டுல எது பெரிய ஆசீர்வாதம்? வானத்து நட்சத்திரம். வானத்து நட்சத்திரங்களாக தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஓகே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமா? என்ன வேணாம் அப்பா 11 மணி வரைக்கும் சப்ஜெக்ட் இருக்கும், பரவாயில்லையா? எனக்கு பஸ் போயிடும். ஓகே, ரோமர் 15:4 படிங்க. வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆற்றலினாலும் நாம் நம்பிக்கையாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தூரம் கேட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் கேட்டோம் இல்லையா? ஏசா, யாக்கோபு, ரெபெக்கால், ஈசாக்கு, இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளோ ஒரு விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா? ஒரு அம்மாவா ரெபெக்கால் எப்படி கேர் எடுக்கிறாங்க, அப்பா எப்படி பிளஸிங் பண்றாங்க, வேட்டையாடக்கூடிய ஏசா எப்படியாப்பட்ட கேரக்டர், கூடார வாசியாவே இருந்துட்டு அம்மா அப்பாவை கேர் எடுக்கக்கூடிய யாக்கோபு எப்படியாப்பட்டவர், இது எல்லாத்தையும் நம்ம குறிச்சு படிச்சோம் இல்லையா? இதுல நமக்கு என்ன லெசன் இருக்கு? இது பைபிள்லயே இருக்கே. இன்னைக்கு நான் எடுத்துட்டேன், நீங்க போய் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். சரி, இதை நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், போறோம். இதுல யார் நல்லவர்னு கேட்டா சொல்லிடுவீங்க. யார் நல்லவர்? ஏசா பாவம் தான். யார் நல்லவர் தான் கேட்டேன், யார் பாவம் தான் கேட்கல. யார் நல்லவர்? யாக்கோபு தான் நல்லவர். நம்ம பின்னாடி நம்ம படிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம இந்த இது ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்னா, நிழலும் பொருளுமா இருக்கும், டைப் அண்ட் ஆன்டி டைப். இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் யார மேட்ச் பண்றதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 25:23 என்ன நடந்திருக்கு அப்படின்னா, படிங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பாருங்க, வசனமே இருக்கு பாத்தீங்கன்னா. மூத்தவன் யாருங்க? யார் சேவிப்பாரா? யாக்கோபே சேவிப்பாரு. வசனம் இருக்கா? அதே போலதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ யார் அந்த 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் படிச்சிருங்க, படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார்.
தேவனே என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பேர்ல ஆணையிட்டு நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறேன், ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. சொல்லுங்களேன், தேவன் வாக்கு மாறவரா? வாக்கு மாறாத கர்த்தர் நம்ம ஆண்டவர். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் என்னன்னா சொன்ன வார்த்தை தான். நான் தருவேன்னு சொன்னாரு, தந்தாரு. நீ இந்த பழத்தை சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு தண்டனைன்னு சொன்னாரு. என்ன ஆச்சுங்க? ஆதாமுக்கு தண்டனை கிடைச்சிச்சுங்களா, கிடைக்கலீங்களா? அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் எல்லாமே 100% வேலை செய்யும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுமே அதே போலதான். அவருடைய பார்வைக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அவருடைய நீதிக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப அவர் என்னன்னா ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரங்கள். சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்களேன், இளையவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா யார ஆண்டு கொள்ளுவான்? அப்ப அண்ணனா ஆண்டு கொள்வான். நீங்க சொல்லுங்க, இதுல யார் அண்ணனா இருப்பாங்க, யார் தம்பியா இருப்பாங்க? இதுல நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம யாரு? யாக்கோபு யாரை அடையாளப்படுத்துறாரு? ஏசா யாரை அடையாளப்படுத்துறாரு? சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க சப்ஜெக்ட் கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். புறஜாதின்றது யாருன்றது? சூப்பர், யாக்கோபு. அடுத்தது ஏசா யாரு மிஸ்டர்? அந்நிய ஜாதி தான் புறஜாதிகள். சரி, ஓகே. யார் அப்படின்னா பிரதர் சொன்ன மாதிரி ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. ஒன்று வந்து மேலான ஆசீர்வாதத்துக்கு போகக்கூடிய புறஜாதிகள். இன்னொருத்தவங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் யார் தெரியுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சாங்க இல்லையா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள். யூதர்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். யூதர்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லுவோம். அன்பான சகோதரி, இஸ்ரேல் தேசத்துல இருக்கவங்க யாருன்னா யூதர்கள். அப்போ நம்ம கவனிக்கணும். இப்ப ஏசா, யாக்கோபு, சரிங்களா? ஏசா என்ன கேரக்டர்ல இருந்தாரு? அவருடைய வன சஞ்சாரி. அவருடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா முரட்டு குணமா இருக்கும். இப்போ யாக்கோபு எப்படி இருக்கிறாரு அப்படின்னா கூடாரவாசியா இருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, வீட்டிலே இருக்கிறாரு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏசா யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள், அவங்கள அடையாளப்படுத்துறாங்க. அப்ப கூடாரவாசியா இருக்கக்கூடிய யாக்கோபு யாரை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கக்கூடிய நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப ஏசா, யாக்கோபு அப்படிங்கிற 2 பேரை பார்த்தோம். அப்ப ஏசா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிறாங்க, யாக்கோபு யாரா இருக்காங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நல்லா நீங்க மேட்ச் பண்ணிக்கணும். சரிங்க, ஏசாக்கு ஏன் அது மாதிரி ரெபேக்கால் கொடுக்கல? அது எப்படிங்க? அவர் என்ன திருடினாரா, பொய் சொன்னாரா, ஏமாத்தினாரா? ஏன் ரெபேக்கால் வந்து யாக்கோபுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க? எங்க பைபிள்ல நீங்களா சொல்றீங்களா? நல்லா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அன்பான சகோதரர்களே, ஏசா யார் தெரியுங்களா? ஏசா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா புறஜாதியில கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா புறஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு ரெபேக்காலுக்கு ரொம்ப மன வருத்தம் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். முதல் பையன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னையும் பார்த்துக்கணும், அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும். ஒரு கூழுக்காகவே சேஷ்டபுத்திரத்தை விட்டு கொடுக்குற இவங்க பின் நாட்கள்ல ஈசாக்கு ரெபேக்காலையும் விட்டு கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏன்னா சின்ன பையன் தான் யாக்கோபு, அவரை ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா அவர் எவ்வளவு பெரிய டெஸ்ட்ல பாஸ் பண்ணாரு பாத்தீங்க. இப்ப தெரியுதுங்களா இவர் ரெபேக்கால் எவ்வளவு தந்திரமா பண்ணிருக்கிறாங்கன்னு? ஏன்னா நல்ல கேரக்டர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதலான பங்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்த 2 கேரக்டர் யார் அப்படின்னா ஈசாக்கு, அடுத்தது ரெபேக்கால். சரி, இப்ப இந்த இடத்துல ஈசாக்கு யார் அடையாளப்படுத்துறாரு? ஈசாக்கு தான் என்ன பண்றாருன்னா எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு. இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கறது நம்ம அப்பா தான். யார் அவரு? இதுக்கு மேல நான் ஆன்சர் சொல்ல முடியாது. நம்மளுடைய பிதாவாகிய தேவன். அன்பான சகோதரர். சரி, ஓகே. ஒரு தாயுள்ளம் கொண்ட கேரக்டர். எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் அந்த பாவத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? யார் ஏத்துக்குவா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதரர்களே, வழக்கமா சொல்லுவாங்க உங்களுக்காக நான் உயிரையுமே கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. நமக்காக உயிரை கொடுத்தது யாருதான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உபாகமம் படிங்க. உபாகமம் 32 அதிகாரம் 18வது வசனம். உன்னை தெரிவித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய்.
உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். ஏன் அப்படின்னு பார்க்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, முதலாம் வருகையில நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துல தான் பிறக்கிறாரு. ராஜாதி ராஜா. அவர் எங்க பிறக்கிறாரு பாருங்க, ஒரு சத்திரத்தில் முன்னணையில. மாட்டு தொழுவம் கிடையாது, பைபிள்ல எங்கேயுமே ரெக்கார்டு கிடையாது. நீங்க மாட்டு தொழுவன் தப்பா எடுத்துக்காதீங்க. படத்துல மாட்டு தொழுவன் காட்டுறாங்க, மாட்டு தொழுவத்துல அவர் பிறக்கல. சத்திரத்தின் முன்னணை அப்படின்னா ஒரு அலங்கோலமான ஒரு இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த ராஜாதி ராஜா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஆளக்கூடிய அவரு எங்க பிறக்கிறாங்க? ஒரு அலங்கோலமான ஒரு இடத்துல பிறக்கிறார். அன்பான சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ ஃபேவர் பண்ணார். ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமா இருக்குன்னு சொன்னார். இவர் எங்க போறாரோ பின்னாடியே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே வேதபாரர்கள், சரிசியர்கள் எல்லாருமே வருவாங்க. ஒரு டைம்ல கடும் குற்றம் செஞ்ச ஒருத்தர் நிற்கிறார். பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறார். பிலாத்து கேட்பாரு, நான் யாரை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து யாரை விடுதலை பண்ணலான்னு சொன்னாங்க தெரியுங்களா? பரபாச. பாருங்க அன்பான சகோதர சொல்லி விடுங்க திட்ட வேணாம். என்ன அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாமே யாரை விடுதலை பண்ண சொல்லிட்டாங்க? பரபாச விடுதலை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? இவரை சிலுவையில் அறையும் சொன்னாங்க. அன்பான சகோதரர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 இடத்துல கண்ணீர் வடிச்சிருக்கிறார். 2 இடத்துல அழுதுருக்கிறார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த இடத்துலன்னு தெரியுங்களா? ஓகே கெத்செமனே தோட்டத்துல அழுகலையா? ஒரு பிரேயர் தானே பண்ணாரு. ரொம்ப வியாகுலப்பட்டு பிரேயர் பண்ணாரு. சூப்பர். 2 இடத்துல அவருடைய நண்பன் இறந்து போன ஒரு விஷயம், உயிர்த்தள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல கண்ணீர் வடிச்சிருப்பாரு. இன்னொன்னு எங்க கண்ணீர் வடிச்சாரு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துக்காக. நான் உங்க மத்தியில வந்தேன், எவ்வளவோ நான் சொன்னேன், ஆனா நீங்க என்ன பண்ணலாங்க? கேட்கலையே. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவர்கள் அப்படின்னா அவ்வளோ கடுமையான வார்த்தையினால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாங்க? காயப்படுத்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை, கோழி தன் குஞ்சுகளை, இப்போ பருந்து வருதுன்னா கோழி என்ன தெரியுங்களா பண்ணும்? தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சு எல்லாமே தன்னுடைய ரெக்கைகளை அடைச்சிக்கும். பார்த்தீங்களா? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக்கும் கொண்டு வண்ணமாக நான் எத்தனை தரமோ நான் கூட்டி சேர்க்கணும்னு உங்களை நினைச்சேன். ஆனா உங்க மனதோ என்ன ஆயிடுச்சுங்க? இல்லாமல் போயிட்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இஸ்ரேல் தேசத்துல இன்னைக்கு நீங்க டிவியை போட்டு பாருங்க அன்பான சகோதர சோழர்களே, இன்னமும் பாம்பு வெடிச்சுட்டு தான் இருக்கு. சமாதானத்தின் கர்த்தர் பிறந்த ஊரு நம் இஸ்ரேல் தேசம். அன்பான சகோதர சோழர்களே, புதிய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாடா இருக்கட்டும், எல்லாத்தையும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் வருவாங்க. அப்படியாப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு நிம்மதியா வாழ முடியல, இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. லெபனான் போரு, பக்கத்துல பாருங்க ஈரான் போரு. இன்னைக்கு அமெரிக்கான்ற ஒரு நாடு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாம அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே தேசம் அமெரிக்காவுமே ஒரு நாள் என்ன ஆகுங்க? இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா வருவாங்க. இஸ்ரேல் தேசத்துல மக்கள் தொகையை எவ்வளவு பேர் தெரியுங்களா? மிஞ்சி போனா ஒரு 6 கோடி பேர் 7 கோடி பேர் தான். நம்ம தமிழ்நாடோட ரொம்ப ரொம்ப சின்ன ஊர். இங்க திருச்சி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க ஒரு சென்னை மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இஸ்ரேல் தேசம். ஆனா இன்னைக்கு எதிரிகளோட கண்ணில் எப்படி கையை விட்டு ஆட்டுறாங்க பாத்தீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க விசுவாசிக்கல. அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க விசுவாசிக்கவே கிடையாது. ஆனா தேவன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, எப்படி அவங்களுக்கு பேரே சொல்றாரு பாருங்க. படிங்க. அப்போது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். எப்படி சொல்றாரு பாருங்க தேவன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் புள்ள, என்னுடைய சேஷ்ட புத்திரன். எல்லா பாகத்துக்கும் எல்லாத்துக்கும் யாருக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு? என்னோட பிள்ளைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 1:26 படிச்சு, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமக்கு ஒரு சிஸ்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. மனுஷன் எதனால உருவாக்கப்படுறாரு? அவரோட சாயல் எதனால உருவாக்கப்படுறாங்க? மண்ணினால். ரைட்டு. யாரும் குரங்கு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏன்னா குரங்குல இருந்து மனுஷன் வரல. ஏன்னா நம்ம அதெல்லாம் நிறைய மாறிச்சு சயின்ஸ் படி நீங்க சொன்னாலும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் அப்படின்னா இதுல எத்தனை பேர்த்த குறிக்குதுங்க? 2 பேர். எனது சாயலாகவும் எனது ரூபத்தின்படியா வசனம் இருக்கு இல்ல. இப்போ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும்
2 பேர். யார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேர்? சூப்பர் ஸ்டார். அதாவது நம்ம அப்பயே சொன்னேன், அம்மா மாதிரி நம்மளை வந்து தாங்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா யாருங்க? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகல பாவத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருபாதர வழியாக அவரே வந்து என்ன பண்றாரு? நிவர்த்தி பண்ணிடுவார். நம்ம பண்ணக்கூடிய அநேக அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான். யார்கிட்ட பரிந்து பேசுறாரு? பிதாவிட்ட. பிதா யாருங்க? நம்ம பார்த்தோம் ஈசாக்கு. ஈசாக்கு பிதாவுக்கு அடையாளமா பார்த்தோம். ரெபேக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா பார்த்தோம் இல்லையா? வசனம் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் தேவன் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறாருல, என்ன கேரக்டரை வெளிப்படுத்துறதுக்காக படிச்சிருக்கிறாரு? எப்படி நம்ம இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு? தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்படி தானே. இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேலை இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க டிவியை போட்டீங்கன்னா 12 மணி வரைக்கும் சீரியல் ஓடுதா? ஏன் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து வரீங்க? யோசிச்சு பாருங்க. நமக்கு இல்லாத பிரச்சனையா? கல்யாணம் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஏன் வரணும்? அப்ப நம்மளும் தேவ பக்தியுள்ள சந்ததியா ஆகணும். அவர் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புல நம்மளும் ஒரு பாத்திரரா இருக்கும் தானே நம்ம வரோம். அன்பான சகோதர சொல்லி அப்ப பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்காத மாபெரும் சாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குங்க? நமக்கு கிடைச்சிருக்கு. படிங்க சிஸ்டர். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மனுஷங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அடக்கடவர்கள் என்றார். நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அப்பா கேரக்டர்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அம்மா கேரக்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளை கைட் பண்றாங்க. அன்பான சகோதரர் சொல்லு. அப்ப நம்ம அவங்க 2 பேருக்கு நம்ம யாரு? பிள்ளைகள். எப்படி ஏசா யாக்கோபு இருந்தாங்களோ அதே போல பிள்ளைகள். இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாருக்காக பரிந்து பேசுவார்? ஏசாக்காக பரிந்து பேசுவாரா? யாக்கோபுக்காக பரிந்து பேசுவாரா? இப்ப யாக்கோபு யாரை அடையாளப்படுத்துறாங்க? ஏசா தான் இஸ்ரேல் ஜனங்கள். புறஜாதி. நம்ம புறஜாதின்னு சொல்றதுல நம்ம வந்து அசிங்கப்பட வேணாம் அன்பான சகோதர சகோதரிகளே. புறஜாதி அப்படின்னா என்ன அப்படின்னா பல இனத்தார்கள் சேர்ந்ததுதான். யூதர்கள் மட்டும்தான் யூதர்கள். யூதர்கள் அல்லாத எல்லாருமே என்னதான்? புறஜாதிகள் தான். இன்னும் சரி, இப்ப இப்படி எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு இருக்கு. இப்ப கேரளா போனா அங்க என்ன பேசுவாங்க? அங்க வேற லாங்குவேஜ். பெங்களூர் போனா கன்னடா பேசுவாங்க. ஆந்திரா போனா பாருங்களேன், அவங்கவுங்க லாங்குவேஜ் தான் மாறுது. ஆனா எல்லாருமே நம்மள என்ன சொல்ல போனா ஒரு தாயின் பிள்ளைகள் தானே நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே ஆதாமின் படி வந்தவர்கள் தான் அன்பான சகோதர சகோதரிகளே. படிங்க யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராக இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்ற மாதிரி எல்லா உடன்படிக்கையும் நீங்க கை கொண்டு நடந்தீங்க அப்படின்னா சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். அந்த சொந்த சம்பத்து, என்னுடைய சொந்த பிள்ளை, ஏன் புள்ள அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சாக்கியத்தை யார் இழந்துட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் இழந்துட்டாங்க. அன்பான சகோதர சகோதரி, நீங்க யோசிச்சு பாருங்க. உச்சகட்டமா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமரன், இந்த உலகம் இப்படி பாவமாயிருச்சு, நான் யாரை அனுப்புவேன்னு சொல்றப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் அடியேன் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? வந்த ஜனங்களை வந்த அவரை 33 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஜனங்கள் கொன்னுட்டாங்களே, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஏற்பட்ட மரணம் போல இந்த உலகத்துல யாருக்குமே ஏற்படல. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க. பாசான் தேசத்து எருதுகள் சூழ்ந்து கொண்டது போல இந்த ஜனங்களை என்னை சூழ்ந்து கொண்டுட்டாங்க. வயல்ல உழவுவாங்க பார்த்தீங்களா? அது போல அவருடைய முதுகு அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரோமர்கள் அப்படி பிச்சை எடுத்துருக்கிறாங்க. அப்படி பிச்சை எடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோ கறி வெளியே வந்துருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்போ படிக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். அன்பான சகோதர சகோதரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரோமர் 9:4 படிச்சுட்டு, இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் வேத ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடைய எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அன்பான சகோதர சகோதரி, புத்திர சுவிகாரம், அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரமும் கொடுத்தாரு. மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம். மோசே மூலியமா நியாயப்பிரமாணம் கொடுத்தாருங்களா இல்லைங்களா? 40 வருஷம் வனாந்திர பிரயாணத்துல
உங்களுடைய செப்பல் தேயில, அன்பான சகோதர சகோதரிகளே. அவங்க ட்ரெஸ் தேயில, அவ்வளோ லக்ஸூரியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவனே எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க, மன்னா கொடுத்தாரு. மன்னாவே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு நான்வெஜ் தானே வேணும், வந்து காடு கொடுத்தாரு. பகல்ல இருக்கிறியா, உனக்கு நான் என்ன தரேன், மேக ஸ்தம்பத்தை தரேன், வெயில் சுட்ட அடிக்காத மாதிரி. நீ நைட் இருக்கியா, உனக்கு அனலா இருக்கிறதுக்காக அக்னி ஸ்தம்பத்தை. இப்படி பார்த்து 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 இந்த ஜனங்களை பண்ணிட்டா. ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. தேவனுடைய பேச்சையும் இவங்க என்ன பண்ணலைங்க, இந்த ஜனங்கள் கேட்கல. அன்பான சகோதர சகோதரிகள், சங்கீதம் படிங்க. சங்கீதம் 147 சங்கீதம் 19 மற்றும் 20 வசனம். யாக்கோபுக்கு தமது வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவித்திருக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. அவரு எந்த ஜாதிகளுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு ஃபிளேவர் பண்ணலையா தேவன். நமக்கே தேவன் மேல பொறாம வரும்ல. அப்படி என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ ஸ்பெஷலா பாருங்களேன் அன்பான சகோதரர். அதுதான் நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும். தேவன் அவங்களுக்கு இந்த சத்தியங்கள் சொல்லல. தேவன் அவங்களை அழைக்கல. அற்பரும் பாவியும் குப்பையுமா இருந்த நம்மள தேவன் அழைச்சிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. வேற எந்த ஜாதிகளுக்குமே அப்படி சொல்லல. அவர் வேற எந்த ஜாதிகளுக்கும் இப்படி செய்வதில்லை. அந்த மாதிரி பிளேவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். நம்ம ஆதரவுக்காக ஏங்குறோம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஒருத்தங்க கூட இல்லை நம்ம லைஃப்ல. நம்ம எவ்வளோ பாடுகள் அனுபவிக்கிறோம். ஃபோனில் ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய கண்களில் வரக்கூடிய தண்ணீர்கள் எல்லாத்தையும் தேவன் தொடச்சிட்டு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்த தேவன் இன்னைக்கு யார் கூட இருக்கிறார்? நம்ம கூட இருக்கிறார். படிங்க சிஸ்டர். உபாகமம் 7 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூதகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்றும் கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும். அவங்க முடியலன்னா வேற யாராவது கூட படிக்க கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. 7ஆம் வசனம் மட்டும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அன்பான சகோதர சகோதரர்களே. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்ற கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, நம்ம மேல தேவன் அன்பு வைத்து உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் வரணும், நிறைய பேர் வரணும்னு தேவன் விரும்பல, அவர் ஆசைப்படல. நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருக்கிறோமா, கொஞ்சம் பேர். அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கெல்லாம் நீங்க டிவி போட்டு பாருங்க, ஆராதனைன்ற பேர்ல எங்கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர், இங்கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் டம்மு டம்முன்னு போட்டுட்டு அலையிலேயே அலையிலேயே டான்ஸ் ஆடிட்டு கிளாப் பண்ணிட்டு, அதெல்லாம் எங்க பைபிள்ல இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஒரு சகோதரி அழுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேரக்டர்ல வெளிப்படுது இல்லையா? ஒரு தாய் உள்ள ஒரு கேரக்டர். அது வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்றப்ப நம்மளால என்ன பண்ண முடியலங்க, மறுக்க முடியல இல்லையா? இது யாரும் சொல்லிட்ட கதையை நம்ம இங்க வந்து சொல்றோம். எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. தேவனை அந்த ஜனங்கள் மறுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, வசனம் படிங்க. உபாகமம் 7 அதிகாரம் 8 வசனம் படிங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டார். அந்த விஷயங்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்வோன் விடவே மாட்டார். 10வது வார தலைச்சல் பிள்ளை சங்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பார்வோன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆடு மாடுகளோட ஓட்டிட்டு நீங்க உடனே கிளம்பி போங்க. ஆனா திருப்பி விட்டுருவாரா? மறுபடியும் பின்னாடியே வருவாரு. செங்கடல் பிளந்து இந்த பார்வோனோட சேனை எல்லாம் அழிஞ்சு தேவன் உண்மையானவர்னு சொல்லிட்டு மீரியாம் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணிடுவாங்க, தேவனை மறந்துடுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்களேன். தேவனோட மனநிலைமையிலேருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன பண்ணல அந்த தேசத்துக்கு? அதனாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னமும் யுத்தத்தோட சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க உட்காந்து யோசிக்கல. அன்பான சகோதரர், இன்னைக்கு நம்ம அவங்களை டீட்டெயிலா படிக்கிறோம் இல்லையா? பைபிளை எடுத்து ஒவ்வொரு வேத வசனமும் நமக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காதுங்க, வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு தேவன் அவங்களுடைய அறியாமையினால நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா வெளிச்சமான சத்தியத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, எபேசியர்ல படிங்க 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு பொறுப்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் சூழமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா அற்பரும் பாவியும்
யாரு தேவன்னே தெரியாது. இங்க ஓடுவோம், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா இங்க ஓடுவோம், அங்க பண்ணுவோம், அது பண்ணுவோம், பிரேயர் தலையில கை வச்சு பிரேயர் பண்ணா குணமாயிரும் சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிமையா இருந்தோம், பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்தோம். அன்பான சகோதர அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருமா இருந்த நமக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஒரே பேரை நம்மளுடைய இரத்தத்தினால நம்ம ஒன்று சேர்க்கிறார். அன்பான சகோதரர்களே, முன்னாடி நம்ம தூரமா இருந்த நம்ம இப்ப கிறிஸ்து இயேசுவிற்குள் அவருடைய இரத்தத்தினாலே ரொம்ப நெருக்கமாயிட்டோம். பாருங்க, எப்படியாப்பட்ட மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறாருங்க. பாருங்களேன், இப்ப நீங்க சொல்லுங்க, ரெபேக்கால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா நம்ம வந்து பயந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா, நம்ம பண்ணிட்டோமா, நம்ம பண்றது தப்பா ரைட்டா. அப்ப இயேசு கிறிஸ்து ரெபேக்கால் அங்க என்ன சொன்னாங்க, ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தா நீ எடுத்துக்கோ, சாபம் வந்தா நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம பண்ணக்கூடிய அநியாய அக்கிரமம் எல்லா விஷயத்திலையும் நமக்காக பகிர்ந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் யார் இருக்கிறாங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்காவது ரத்தம் கொடுத்துருப்போமா? ரத்தம் அப்படின்னா ரத்தம் சிந்திருப்போமா? சொல்லுங்களேன். யாருடைய பாவத்திலேயாவோ யாருடைய கஷ்டத்தையும் நம்ம கூட போய் நிற்க முடியுதா? இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. கலாத்தியர்ல படிக்கலாம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். அதுவும் அல்லாமல் வெத்த செய்தலும் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினவர். இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் இந்த சத்தியங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்ல, எப்படி கிடைச்சிருக்கும் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்துடுறாரு, இன்னைக்கு அவர் எழுதின விஷயங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா? யார் நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்போம்? அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க இல்லையா? சரி, அப்போஸ்தலர் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சரி, அப்போஸ்தலர் மட்டும் சேர்த்துட்டாங்களா? சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் அவருடைய காலத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குள்ள போய் என்ன பண்ணாங்கன்னா சத்தியம் சொன்னாங்க. நம்ம ஊருக்குமே ஒருத்தங்க வந்தாங்களே, யார் வந்தாங்க? நம்ம ஊருக்கு வந்தாங்களே, சென்னைக்கு. தோமா வந்தார் இல்லையா? தோமா என்ன பண்ணாருங்க? அவருமே ரத்த சாட்சியா மறைச்சிருக்கிறாரு. அவர் மூலியமா நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? ட்ரூத் கிடைச்சிருக்கு. கிடைச்சிட்ட சத்தியத்தை தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா அவர் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணலைங்க. சீஷர்களுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணல. நீ வந்து என்ன பண்ணா உன் கப்பலை விட்டுட்டு வா, நீ என் கூட வா. பேதுரு வந்தாரு, அதே போலதான் அவர் சொல்றாரு. தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ பின்பற்றி வரணும்னு விருப்பப்படுறியா? நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என் நத்தி, அவ்வளவுதான், நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் சிலுவைன்னா தன்னுடைய மாமிசத்தை வெறுக்கணும். அன்பான சகோதரர்களே, அதுதான் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்திலையும் அவர் சொன்னாரு. ஆனா எத்தனை பேர் தான் வந்தாங்க அவர் பின்னாடி? வெறும் 12 பேர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஊழியம் பண்ணி சேர்த்துட்டா எத்தனை பேர் தான் வந்தாங்க? வெறும் 12 பேர் தான். பாருங்க, மலை பிரசங்கம் பண்ணாரு, அப்பம் கொடுத்தாரு, மீன் கொடுத்தாரு. எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்டு சாப்பிட்டாங்க, நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்ண முடியலங்க, அதுபடி நடக்க முடியலையே. ரோமர் 10:1-2 வசனம் படிங்க. சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா பவுல் சூப்பரா சொல்றாரு, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்தே சாட்சி சொல்கிறேன். அவங்க வந்து வைராக்கியம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன்னு சொல்றாங்க, அதன்படி நடக்கல. கிறிஸ்துவ ஆனா என்ன பண்றாங்கன்னா இன்னமும் இஸ்ரேல் ஜனங்கள் ஏத்துக்கல. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வருவாரு மேசியா வருவாருன்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நினைச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால என்ன பண்ணல அப்படின்னா நம்ம ஆண்டவரையும் அவங்க ஏத்துக்கல அப்படின்னு பார்க்கலாம். இயேசு 59:17 படிச்சுட்டு, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பின் சீராவை தம் சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போட்டுக் கொண்டார். இப்போ ரெபேக்கால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரோமங்கள் நிறைஞ்ச அந்த ஆடையை கொடுத்து நிப்பாட்டி வச்சாங்க இல்லையா? ஈசாக்கு என்ன பண்ண டெஸ்ட் பண்ணி பார்த்தாரா இல்லையா? அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய ராஜ்யத்துல டெஸ்ட் பண்ணுவாரு. அப்பதான் யாரு கொடுத்த நீதியின் வஸ்திரங்களை நம்மளை காப்பாற்றும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்ட நீதியின் வஸ்திரம். அந்த நீதியின் வஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா துள்ளி கரை கூட இருக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதான் ஏசாயால படிக்கிறாங்க பாருங்க. ஏசாயா 61:10.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். மணவாளன் இருப்பாரு, மணவாட்டியா இருக்கக்கூடிய நம்ம அவர் பக்கத்துல போய் நிக்கிறப்ப நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா நீதியின் சால்வையோட இருப்போம். அங்க எப்படி ஈசாக்கு தொட்டு பார்த்தோன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சு, ஓ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அன்பான சகோதர சகோதரி. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஈசாக்கு ரெபேக்கால் வந்து யாக்கோப்ட என்ன சொன்னாங்க, எத்தனை ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வர சொன்னாங்க? 2 என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா 2 வெள்ளாட்டி குட்டியே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. 2 வெள்ளாட்டி குட்டி அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி, இன்னொன்னு எந்த பலி? யாருடைய பலி? ஒண்ணு வந்து அவர் பலி கொடுத்துட்டாரு, அவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான ஒரு வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னொன்னு யாரும் நம்ம பலி கொடுக்கணும். நான் கேட்கிற கேள்வி புரியுதா? இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனே கொடுத்துட்டாரு, அவரே பலியாயிட்டார் நமக்காக. இன்னைக்கு அவரை குறித்து நம்ம அவ்வளவு விஷயங்கள் படிக்கிறோம். அதே போல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யாரை படிப்பாங்க அப்படின்னா நம்மளை குறித்து படிப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், சபையோட பலி அப்படின்னா நம்ம ஆடு மாதிரி வெட்டப்பட மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை அது மாதிரி இருக்கும். பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில நம்ம நல்ல ஒரு கேரக்டரா காட்டுவோம். அப்ப நம்ம சபையாகும். நம்மளுடைய லக்கம்லாம் என்ன? லக்கம், நோக்கம், செயல், சிந்தனை எல்லாமே எப்படின்னா நம்ம சபையாகும். அதானே நம்மளுடைய லட்சியம். அப்ப நம்ம சபை ஆயிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்மளை குறித்து படிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் வாழ்ந்தாங்களே, வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் சத்தியம் கேட்டாங்களே, இவங்க பாரு இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம அந்த வாய்ப்பை இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. தேவன் எப்படி யாக்கோபுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா, கடற்கரை வானத்து நட்சத்திரம், அந்த வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு யார் தான் அழைக்கப்பட்டிருக்காங்க? நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இப்போ யாக்கோபு மாதிரி பரிந்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும். அப்படி பரிந்து பேசணும் அப்படின்னா நம்ம யார மாதிரி இருக்கணும்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும். அவர் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. அவரோட அடிச்சோடுகளை பின்பற்றி போனா மட்டும்தான் அந்த இடுக்கமான வழியில பிரவேசிச்சா நமக்கு என்ன கிடைக்குங்க? ஆமா, இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே, நம்ம மன நோவா இருக்கிறோமே, ரொம்ப டல்லா இருக்கிறோமே, அது அப்படின்னா இந்த காலத்துல வரக்கூடிய பாடுகள் உபத்திரம் தான். இது தற்காலிகம் தான், நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, எல்லா நிலையும் ஒரு நாள் என்ன ஆகுங்க? கண்டிப்பா மாறும். தானியல்ல படிக்கிற மாதிரி தானியல் 12:3 அதிகம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நம்ம அந்த பாடுகளை நினைச்சிட்டு நம்ம வரக்கூடிய உபத்திரத்தை நினைச்சிட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுக்கக்கூடிய மாபெரும் சாக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன், நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலமும் பிரகாசிப்போம் அவருடைய ராஜ்யத்துல. அன்பான சகோதரர்கள், நம்ம ஒரு பொழுதும் யாரை மாறி இருந்துடக்கூடாது அப்படின்னா அந்த அற்ப கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு கொடுத்தாங்க. அதே போல விட்டு கொடுக்காம அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய மாபெரும் சாக்கியத்தை நம்ம பெற்றுக்கிறோம். அன்பான சகோதரர்கள், நம்ம எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா ஒருவனும் பேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஈசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருந்தார். ஆமா, அன்பான சகோதரர்கள், அவருக்கு வந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கூழ். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில கரெக்டா நீங்க பிரேயருக்கு கிளம்புவீங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரணும், ஒருத்தர் வருவார். நீங்க அவருக்கு டீ போட்டு கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு மணி 8 ஆயிடும். இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவரையும் பார்க்கணும், இது பார்க்கணும். அவர் முக்கியமா சத்தியம் முக்கியமானு பார்த்தா நீங்க எதுக்கு முன்னோட முடியும்? அவர் கோச்சிட்டு போயிடுவாரு. அப்படி நம்மளால இருந்துட முடியுமா? அவங்களையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. எப்பயுமே இருமனா நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. நீங்க ஒருவேளை நீங்க அவர்கிட்ட அழகா நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிருந்தோம். ஒரு செகண்ட்ல இப்ப நெகேமியாலாம் ப்ரேயர் பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் தேவனே இப்போ இவர் வந்திருக்கிறார், தேவனே இவர் நம்ம எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல, இவரை விட எங்களுக்கு ட்ரூத் முக்கியம், சத்தியம் முக்கியம், அந்த தேவன் எங்களுக்காக காத்திருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப வந்தவர் முக்கியமா நமக்காக காத்திருக்கிற தேவன் முக்கியமா? நமக்காக காத்திருப்பார் இல்லையா? நம்ம ஃபுல்லா 5:45 வரும். நம்மளும் எப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு பாத்துட்டோம்னா, கூழுக்காக ஆசைப்பட்ட பேசிக் கல்லனை போல யார் மாதிரி ஏசா மாதிரி இருந்துடாதீங்க.
அவங்க வந்து வருவாங்க, அவங்க பிள்ளைங்களோட வருவாங்க. உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இருந்தோம், எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பிரதர் நான் 1.5 மணி நேரம் எங்களுக்காக விடுங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வரோம், எங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணலையா, அவர் போயிட்டாரா ஃபோனில் பேசிக்கலாம், அது என்ன ஆகிட போகுது சொல்லுங்களேன், மனுஷர்கள் தானே. ஆனால் அவர் தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாக முடியுமா? அன்பான சகோதரர் சகரியால சொல்றாரு பாருங்க, சகரியா 12:10 படி. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எஸ்ரேல் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் போற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்திர என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சல் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மன கசந்து துக்கிப்பார்கள். இது எப்ப தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது தாவீதின் குடும்பத்தார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே மனம் கசந்து அழுவாங்க, கையை வச்சுட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்க. ஐயோ இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை விட்டுட்டோமே, கிறிஸ்து யாருன்னு தெரியாம விட்டுட்டோமே, அப்பா பிதான்னு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தை நம்ம விட்டுட்டோமே. ஆனா இன்னைக்கு நம்ம விட்டது எல்லாமே புறஜாதிகள் வாங்கிட்டாங்களே. இன்னைக்கு அவங்க வானத்து நட்சத்திரங்களை போல ஒளி வீசுறாங்களே, புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளையை துக்கிக்கிறது போல மனம் கசந்து துக்கிப்பார்கள். தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுட்டதுனால அவருடைய ராஜ்யத்துல அவங்க துக்கித்து அழுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், தேவன் அவங்களும் வரணும்னு தான் ஆசைப்பட்டாரு, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியலங்க, அவங்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. எரேமியால படிக்கலாம், எரேமியா 3:21. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களே கேட்கப்படும். கண்டிப்பா அழுதாங்கன்னா அவங்களுடைய சத்தத்தை யாரு கேட்பா? தேவன் கண்டிப்பா கேட்பாரு. அப்ப கேட்டா என்ன கொடுப்பாரு அப்படின்னா ரோமர் 11:31. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். உங்களுக்கும் என்ன கிடைக்குங்க? இரக்கம் கிடைக்கும். ஏன்னா தேவன் யாரையுமே என்ன பண்ண மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார். அன்பான சகோதரர்கள், அவங்களுடைய முற்பிதாக்கள் தான். ஆனா நம்ம யாருங்க? சபை. முற்பிதாக்கள் பெருசா, சபை பெருசானா? சபைனா எப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் ராஜாதி ராஜாவா ஆளுகை பண்ணுவார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவாங்க. சபையா அவங்க கூட நம்ம நிற்போம், நம்மள அவங்க நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பாருங்க, நம்ம ராஜாதி ராஜாவாகவும் பிரதான ஆசாரியராகவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா நம்மளை எல்லாமே இவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா பூரணப்பட மாட்டாங்க. எபிரேயர் 11:39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம். ஆபிரகாம் நல்லவர் தான், நற்சாட்சி பெற்றிருக்கிறாரு. தாவீது நல்லவர் தான், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தான். மோசே நல்லவர் தான், ரொம்ப சாந்த குணம் உள்ளவர் தான். ஆபிரகாம் நல்லவர் தான், சிநேகிதன் என்னப்படுறாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தோட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கலங்க? ஜனங்களுக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா சூப்பரா சொல்றாரு பாருங்க, பவுல் 40வது வசனம் படிங்க. அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவங்களுடைய விசுவாசத்துக்கு முன்னாடி தேவன் அவங்களுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் ராஜ்யத்தை சொல்லுவாரு, நீங்களா நல்லா வாழ்ந்து காட்டுறீங்க இல்லையா, உங்களை விட இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பூரணமா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க பாருங்க. நம்மை இல்லாமல் அவங்க என்ன ஆக முடியாதான். அப்ப விசேஷித்த நன்மை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்படி என்ன விசேஷித்த நன்மை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? இப்ப முற்பிதாக்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த பாடத்தோட எண்டு. அது மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆமேன் போடலாம். முற்பிதாக்களுக்கு அது கிடைக்கல, ஆனா தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லுங்க? ஆபிரகாமை யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை விசுவாசத்தை யோசிச்சு பாருங்க. அவரை விட நம்ம பெரிய ஆளா? ஆனா தேவன் என்ன சொல்றாருங்க, ஆனா நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றாரு. ஈசாக்கோட நம்ம பெரிய ஆளா? தாவீதோட நம்ம பெரிய ஆளா? மோசையோட பெரிய ஆளா? ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகபடி விசேஷித்த நன்மை ஒன்றை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன நன்மை? ஆமா சார், டைரக்டா பேசியுமே அவங்களால அவர் வழியில நடக்கலையே, நம்ம காணாம விசுவாசிக்கிறாங்க. சரி, அதுதான் அந்த நன்மை நினைக்கிறீங்களா? சரியான ஒரு பாயிண்ட், அதை சொன்னீங்கன்னா முடிச்சிடணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிடைக்கல, நமக்கு அது கிடைச்சிருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது கிடைக்கல, முற்பிதாக்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல யாரை சொல்றாங்க அப்படின்னா முற்பிதாக்களை சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தாங்க இல்லையா முற்பிதாக்கள், அவங்கள சொல்றாங்க. அவங்களுக்கு அது கிடைக்கல,
ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னு சொல்லுங்க. பாவ மன்னிப்பு யார் மூலியமா கிடைக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாரா? ஈசாக்கு காலத்துல, நம்ம காலத்துல இப்ப யாருக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. நம்ம செய்யக்கூடிய சகல பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ஆண்டவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அன்பான சகோதரர்கள், நம்ம பூரணராகி அவரோட போய் ராஜ்யத்தை நம்ம போய் சேரணும் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்ன பண்ண முடியாதுங்க. அங்க ரெபேக்கால் இல்லாம யாருங்க? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரா? பாருங்க, அங்க எப்படி ரெபேக்கால் இருந்தாங்களோ அதே போல நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாரு. ஆனா முற்பிதாக்களுக்கு யாரும் இல்லைங்க, பரிந்து பேச ஆள் இல்லை. தேவனே டைரக்டா பேசினாரு, ஆனா கேட்கல. இன்னைக்கு நமக்கு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறார், மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதரர்களே, இந்த பாடத்தின் மூலியமா நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இழந்துட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒருவேளை அவர் எப்படி அந்த கூழுக்காக அதை அசட்டை பண்ணாரோ அதே போல அந்த சத்தியங்களை நம்ம அசட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை மீண்டும் புதுப்பிப்பது கூடாத காரியம். அன்பான சகோதரர்கள், நமக்கும் பாடுகள், உபத்திரம், சோதனைகள் எல்லாமே தான் வரும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு உண்மை சத்தியம் எதுவோ அதுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம மீண்டும் மீண்டும் பலப்பட்டு பலம் கொண்டு திடமானதாக இருக்க தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. ஆமென்.